ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க பார்க்க வந்திருக்கோம். ஒரு ரோ ஹவுஸ் கான்செப்ட்டு. பட் நோ வால் ஷேரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 யூனிட்ஸ். அதில் சவுத் ஃபேஸிங் அண்ட் நார்த் ஃபேஸிங் 2 யூனிட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை லொக்கேஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஜெயச்சந்திரன்லேருந்து ஒரு 1.8 கிலோமீட்டர்ஸில் அந்த ப்ராப்பர்ட்டி வரும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. அது ஃபுல்லாகவே உங்களுக்கு செட்பேக்ஸ் எல்லாமே விட்டு நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ப்ளஸ் ஹோம் செட்டப்பில் பார்க்குறீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா கீழே ஒரு செப்பரேட்டட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் நீங்கள் ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே நீங்கள் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே டெரஸ் ஆக்சஸ் வரும். கீழே உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ்க்கான ஸ்பேஸும் விட்டுடலாம். மேலே ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்டு உங்களுக்கு கிச்சனும் இங்கேயே வந்துடுது உங்களுக்கு, ப்ளஸ் பால்கனி வந்துடுது உங்களுக்கு செப்பரேட்டடாக. நான் உங்களுக்கு கிச்சன் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நியூ சேல் தான், ரீசேல் கிடையாது ப்ராப்பர்ட்டி. நியூ சேல், அதனால் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு 1 இயர் ஆகுது. இப்போ தான் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்காக. நல்ல ஒரு ரேட்டு தான் அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. ரேட்டு நான் உங்களுக்கு பேக்கில் சொல்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே பாருங்கள் ப்ராப்பர்ட்டி வைஸ். பால்கனி செப்பரேட்டடாக இருக்குது. உங்களுக்கு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்பேஸ் உங்களுக்கு. இதோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, G+2 ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு. லேண்ட் ஏரியா எடுத்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலும் ஒரு சின்ன பெட்ரூம் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம், மேலே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 கார் பார்க்கிங் வந்துடும். நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான். வாட்டர் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 13000 லிட்டர் வந்து சம்பு கொடுத்துட்றாங்க. 4 வீட்டுக்கும் சேர்த்து செப்பரேட்டடாக உங்களுக்கு வந்து கன்சியூம் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செப்பரேட்டட் மோட்டார்ஸ் வந்துடுது உங்களுக்கு. இது வந்து செகண்ட் ஃப்ளோர் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி செப்பரேட்டட் EB பாக்ஸு. இதில் ஒரு சின்ன ஒரு பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அட்டாச் ரெஸ்ட் ரூமு ப்ளஸ் பெட்ரூம். இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு, ப்ளஸ் பால்கனி ஆக்சஸும் இருக்குது. ஃபுல்லாக வந்து கபோர்ட் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இதுக்குள்ளே லிஃப்ட் இல்லை. சப்போஸ் லிஃப்ட் வேணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல பிளான் பண்ணி லிஃப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எங்கே ஸ்பேஸ் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லி ஸ்டெப்ஸில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் சொன்னது ரெசிடென்ஷியல் ப்ளஸ் இந்த பர்பஸ்க்காக பார்க்குறீங்கன்னா இது ஒர்த்துனே சொல்லுவேன் இந்த ப்ராஜெக்ட்டு. அதே மாதிரி இந்த சைட்லேயும் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் வார்ட்ரோப்ஸ் கிடையாது. இங்கேயும் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது. செகண்ட் ஃப்ளோர்லேயும் 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ரெஸ்ட் ரூம், 4 BHK. இது ஆக்சுவலாக கீழே ஒரு ரூமோட ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு 4 BHK 3 டாய்லெட் கான்செப்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரூம்லேயும் உங்களுக்கு ஃபுல்லி வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் டெரஸ் ஆக்சஸ் காட்டுறேன் உங்களுக்கு. அதுவும் ஸ்டெப்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும். டெரஸ் ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன். உங்களுக்கு தெரியும் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. அதனால் எதுவும் செக்யூரிட்டிஸ்க்கு எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்ல. நல்ல ஒரு இடம், நல்ல லொக்கேஷன். யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். இதோட ப்ரைஸிங் கோட்டிங் பார்த்தீங்கன்னா 1.15 கேட்குறாங்க. எக்ஸ்ட்ரீம்லி நெகோஷியபிள். பெஸ்ட்டு ப்ரைஸிங் பேசி வாங்கிக்கலாம். யாராவது இன்ட்ரெஸ்ட்னா கால் பேக் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸிங் பேசி வாங்கி கொடுத்துடலாம். தேங்க்யூ.